நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது திராவிட முன்னேற்ற கழகம் பின்னிலிருந்து இயக்குகிறது என்று அரசியல் அறிவு அல்லது நாகரிகம் இல்லாத சசிகலா போன்றவர்களுக்கு தான் இந்த கூற்றெல்லாம் பொருந்தும். அந்த கட்சியில் இப்போ உடஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய தவறு. திமுகவுக்கு என்ன தொடர்பு? திமுக என்ன பண்ணாங்க? உண்மையிலேயே டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இப்பொழுது ஏன் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் சசிகலாவுக்கு தான் வெளிச்சம் வரும். கார்பரேஷன் மேயர் சேரும் காலியாக இருக்குது, தமிழ்நாடு சிஎம் சேரும் காலியாக இருக்குது, கவர்னர் சேரும் காலியாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை. நாங்கள் தான் ஜெயலலிதாவை பாதுகாத்தோம் என்று சொன்ன அந்த குடும்பம், நாங்கள் தான் இந்த ஜெயலலிதாவுக்கு எல்லாமாக இருந்தோம் என்று சொல்லுகிற குடும்பம், இந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆனதற்கு அவர்கள்தான் காரணம் என்ற மறைமுகமாக சொல்லுகிறார். ஒரு உயிரோடு சென்ற ஒரு முதலமைச்சர் ஒரு பிணமாக தான் வெளியில் வருகிறார் என்ற பொழுது இது நாட்டிலே சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை. தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரே தன்னை மிரட்டிதான் ராஜினாமா கையெழுத்து போட வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலை. அதை ஒரு முதலமைச்சருக்கே அந்த மாதிரினா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த அளவுக்கு மிரட்டல் விடுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். அந்த மிரட்டலை வைத்து எப்படியாவது அரசியலிலே தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காலகட்டம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இதை ஒரு சாதாரணமான ஒரு சூழலாக அல்லது சாதாரண மனிதர்கள்கிட்டருந்து வரக்கூடிய செய்திகளாக இருந்தால் பரவாயில்லை. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே தனக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு மிரட்டலின் மூலமாக ஒரு ராஜினாமா கடிதத்தை பெற்றிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது. ஏன்னா ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசியல் கட்சியாக மக்களுடைய வாக்குகளை பெற்று அதிகார மையத்தோடு ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி இன்றைக்கு அந்த முதலமைச்சர் என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக செயல் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவது போல, இந்த முதலமைச்சரை யாராவது இயக்குகிறார்களா அல்லது இந்த அரசாங்கத்தை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி யாராவது இயக்குகிறார்களா என்கிற சந்தேகங்கள், கேள்விகளை எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு தளங்களில் அறிக்கைகளாகவும் கேள்விகளாகவும் கேட்டிருக்கிறோம். அவைகள் தான் இன்றைக்கு மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு முதல்வருடைய பதில் இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி திமுக தான் இருந்து அவரை இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு வி.கே. சசிகலா சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த அரசியலில் திமுக ஒன்றும் இது இல்லை. இருந்தாலும் அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க எது இருந்தாலும் இப்போ அரசியல் பண்ணுறதுக்காக திமுக இழுத்துன்னு இருக்காங்க. அவங்க கட்சியில் அவங்களால கட்டுப்படுத்த முடியல, திமுக மேலே பழியை போட்டு தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறாங்க. அவங்களுடைய தப்பு தான் அந்த கட்சியில் இப்போ உடஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய தவறு. திமுகவுக்கு என்ன தொடர்பு? திமுக என்ன பண்ணாங்க? திமுக எதனா போய் தூண்டினாங்களா? இல்லைனா எம்எல்ஏ வீழ்த்தமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தளபதி ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்காரு, ஹார்ஸ் ட்ரேடிங் கூடாது, அந்த மாதிரி விவகாரமே வச்சுக்க மாட்டோம். அவங்களா தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்காக திமுக மீது பழியை போட்டு தான் தப்பித்துக்கொள்ள அவர்கள் நினைக்கிறார்களே தவிர, சசிகலா நினைக்கிறார்களே தவிர, உண்மையாக திமுகவுக்கு எந்த விதமான சந்தமும் இல்லை என்பதை தளபதி அவர்கள் தெளிவாக நிரூபித்திருக்கிறார்கள். இல்லை, அது ஓபிஎஸ்னுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்வதற்கு முடியாத சசிகலா இந்த செய்திகளை திசை திருப்பதற்காக, அரசியல் லாபம் தேடுவதற்காக திமுக மீது பழி சுமத்துகிறார். இது நாட்டு மக்கள், பாமர மக்களுக்கே தெரியும் திமுகவுக்கு இதுக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லை என்று. குற்றம் சாட்டப்படுகிற பன்னீர்செல்வத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் சசிகலா நேரடியாக பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அதை தவிர்த்து விட்டு திமுகவின் மீது குற்றம் சுமத்துவது தப்பிப்பதற்காகவும் அல்லது அந்த பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர, இதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை எங்களுடைய செயல் தலைவர்கள் கூட இன்றைக்கு அறிக்கையின் வாயிலாக, பேட்டிகள் வாயிலாக சொல்லியிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி ஒரு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அலுவல்களுக்கு எந்த வகையில் ஒரு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுத்துருக்குறோம். அதுவே பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்த ஒத்துழைப்பு கிடையாது, அரசுக்கு கொடுத்த ஒத்துழைப்பு, நல்ல செயல்பாட்டு கொடுத்த ஒத்துழைப்பாக தான் கருத முடியுமே தவிர, சிரித்ததை வைத்துக்கொண்டோ அல்லது சட்டமன்றத்திலே அரசாங்கம் கொண்டு வந்துகிற அல்லது மக்கள் நலனை சார்ந்த முடிவுகளுக்கு ஒத்துப்போகிறதெல்லாம் வைத்துக்கொண்டு இது திராவிட முன்னேற்ற கழகம் பின்னிலிருந்து இயக்குகிறது என்று அரசியல் அறிவு அல்லது நாகரிகம் இல்லாத சசிகலா போன்றவர்களுக்கு தான் இந்த கூற்றெல்லாம் பொருந்தும். வி.கே. சசிகலா, நடராஜன் இவங்கெல்லாம் திமுகவில் சமூக விரோதிகள் இருக்காங்க, அதற்கான ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சமூகத்துக்கான சமூக விரோதி. அவரை பற்றி பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தை, எங்களுடைய தகுதியை, மாண்பை நாங்கள் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு நாடு இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணங்கள்
நாங்கள் தான் ஜெயலலிதாவை பாதுகாத்தோம் என்று சொன்ன அந்த குடும்பம், நாங்கள் தான் இந்த ஜெயலலிதாவுக்கு எல்லாவகமாக இருந்தோம் என்று சொல்லுகிற குடும்பம், இந்த நாடு இந்த நிலைமைக்கு ஆனதற்கு அவர்கள்தான் காரணம் என்ற மறைமுகமாக சொல்லுகிறார். ஒரு சமூக விரோதியை பற்றி நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கு எங்களுடைய மாண்பை நாங்கள் குறைத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு முதலமைச்சரையே நிர்பந்தப்படுத்தி ராஜினாமா கடிதத்துல கையெழுத்து போட வச்சிருக்காங்க. ஆளுநரும் விரைந்து வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டில் கிராமத்தில் இருக்கிற கிராம பஞ்சாயத்து தலைவர் சேரும் காலியாக இருக்குது, யூனியன் சேரும் காலியாக இருக்குது, நகராட்சி சேரும் காலியாக இருக்குது, கார்ப்பரேஷன் மேயர் சேரும் காலியாக இருக்குது, தமிழ்நாடு சிஎம் சேரும் காலியாக இருக்குது, கவர்னர் சேரும் காலியாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை. அந்த மாதிரி சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க இங்கே இருக்கிற அந்த கட்சிக்குள் இருக்கிற உள்கட்சி பிரச்சனையை அவர்கள் தீர்த்து கொண்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அரசு செயல்படுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பெரிய ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு, பெர்மனண்ட் ஆளுநர் வேணும், ரெகுலர் ஆளுநர் ஒன்று போடணும். அது இல்லாமல் பொறுப்பாளர் இவ்வளோ காலம் போடுறதே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. ஆனால் அப்படி பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர், 2 மாநில அலுவலர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏற்பட்டிருக்கின்ற அசாராத சூழ்நிலை அவர் சில யோசனைகள், நடவடிக்கைகள், ஆலோசனைகளுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய வருகை தாமதமாக இருக்கலாம் என்று கூட நான் கருதுகிறேன். ஜெயலலிதா அவர்களோட மரணம் பற்றி லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே சில அறிக்கைகள்லாம் விட்டாரு. அது திருப்திகரமானதா இருக்கா? இது ஹைகோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. இது நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹைகோர்ட்லேயே ஒரு வழக்கு போட்டு ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, ஜெயலலிதாவினுடைய பாடி அது தோண்டி கூட அதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நான் ஆணையிடுவேன் என்று கூட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கிற பொழுது அதிலே பல்வேறு மர்மங்கள் இருக்கின்றன என்பதை தளபதி அடிக்கடி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது முதலமைச்சர் அவர்களும் அதே போல் சொல்லியிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவர் கட்சியைச் சார்ந்த ஜெயலலிதாவினுடைய சகோதரனுடைய மகள் தீபா அவர்களும், அதே போல் பாண்டியன் அவர்களும், முனுசாமி அவர்கள் போன்ற பல்வேறு கழகத் தோழர்கள் எல்லாம் இந்த சந்தேகத்தை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களிடையிலேயே இந்த சந்தேகம் வேரூன்றி இருக்கிறது. ஆகவே அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசிற்கும் இருக்கிறது. அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, இந்த அரசுக்கும் இருக்கிறது. ஏன்னால் ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே அவர் மறைந்திருக்கிறார். அந்த கட்சிக்கு இருக்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு நாள் தவறிவிட்டாலும் கூட லேட்டாக இருந்தாலும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்பொழுது காபந்து முதலமைச்சராக இருக்கிற முதல்வர் அவர்கள் ஒரு கமிஷனை, ஒரு ஆணையத்தை நியமிப்போம், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் என்று இருக்கிறார். அது வரவேற்க வேண்டிய நிகழ்ச்சி. அவர்கள் உண்மையை கண்டுபிடித்து நாட்டு மக்களினுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு என்னவோ அதை செய்ய வேண்டும். இல்லை, இப்போது நம்பிக்கையற்றதான்றது பார்க்கறத விட அவர்களுடைய கிரெடிபிலிட்டியை நாங்கள் நம்ம யோசிக்கணும். இப்போது உண்மையிலேயே டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இப்போ மட்டும் ஏன் அவங்க வராங்க? அவரை கேட்ட கேள்வி, உங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி, என்னை கூப்பிட்டதுனால இப்போ நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா இறந்த பிறகு உடனடியாக மருத்துவ குழுவோ அல்லது அந்த லண்டன் மருத்துவரை கூட இந்த காரணங்கள், இந்த மருந்துகள் கொடுக்கப்பட்டது என்பதையெல்லாம் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டியளிக்காத ஒரு மருத்துவர் இப்பொழுது ஏன் இந்த பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன காரணம் என்பதெல்லாம் சசிகலாவுக்கு தான் வெளிச்சம் வரணும். தீபாவுக்கும் திமுக தான் பின்புலமா இருந்து அவங்கள இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வருது. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எது அதிமுகவில் நடந்தாலும் திமுகவுக்கு தான் திமுகவை தான் காரணம்னா, அப்போ அதிமுகவில் நடக்கிறதுக்கெல்லாம் திமுக காரணம் எப்படி இவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னு புரியல. அவங்களோட ஒரு அரசியல் கட்சி, எங்களுடைய அரசியல் கட்சி தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. திமுக ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக என்ன அரசியல் கடமைகளை ஆற்ற முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை போய் எல்லாத்துக்குமே திமுகவை சம்மந்தப்படுத்துறது, இது ஒட்டுமொத்தமாக அது சசிகலாவையோ அல்லது அவர்களை சார்ந்தவர்களையோ கையாளாகத்தனத்தையும் அவங்களோட அரசியலுடைய ஆளுமை அல்லது அரசியலுடைய அவர்களுக்கு திறமை இவ்வளவுதான்றது எங்களால் புரிய முடியுது. அம்மா இருந்து இத்தனை நாள் இல்லாம ஓபிஎஸ் ராஜினாமா கடிதம் கொடுத்ததுக்கு பின்னாடி இப்போ நீதி விசாரணை வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதான் காலத்தே இவங்க செய்திருக்கணும். இன்றைக்கி காலம் கடந்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவில் இருக்கக்கூடிய செய்திகளை விசாரிப்பதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்படும் இன்றைக்கு சொல்லுகிற முதலமைச்சர் அவர்கள் இதை தான் திராவிட முன்னேற்றக் கழகம் முதலிருந்து சொல்லுகிறது. எப்பொழுது அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரோ,
முதல் அஃபீஷியலாக ஒரு அறிக்கை வெளிவராத சூழலில் கூட திமுக தான் முதலில் முதலமைச்சருக்கு என்ன உடல்நிலை என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அன்று முதல் அறிக்கை வெளியிட்டார். எங்களுடைய செயல் தலைவர் கழகத்தினுடைய பொருளாளர் அன்றைக்கு அதை வெளியிட்டார். பிறகு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பொது தளங்களில் சமூக வலைதளங்களில் முதலமைச்சருக்கு நடந்தது என்ன, ஏனால் ஒரு உயிரோடு சென்ற ஒரு முதலமைச்சர் ஒரு பிணமாக தான் வெளியில் வருகிறார் என்ற பொழுது இது நாட்டிலே சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அல்ல. இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள், கேள்விகள், சந்தேகங்களை எல்லாம் விடையளிக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியது அரசாங்கம் தாமதித்து வந்திருக்கிறது. ஆனால் வரவேற்கக்கூடியதான் இதை. மாணவர்களோட போராட்டத்துல அரசியல் தலைவர்கள் யாரும் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வருங்கால அரசியல்ல இளைஞர்கள் அதிக அளவுல பங்கெடுப்பாங்க அப்படிங்கறத காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல, அப்படி இல்லை. அந்த கருத்து யாரோ ஒரு சிலரால் ஒரு திணிக்கப்பட்டல் அல்லது அந்த கருத்துக்களை பரப்பப்பட்டதாக தான் நாங்கள் கருதுகிறோம். எந்த ஒரு மாணவன் மனதிலும் ஒரு அரசியல் இல்லாமல் இருக்காது, ஒரு கட்சியினுடைய அபிப்பிராயம் இல்லாமல் இருக்காது. அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்திலே இந்த ஒரு கருத்தை முன்னிறுத்தி இருப்பார்கள். அதே மாணவர்களை நீங்கள் பின் நடந்த சம்பவங்களை வைத்து பார்க்கிற பொழுது அந்த மெரினா கடற்கரையில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைகள், அந்த போராட்ட முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காவல்துறை கையாண்ட அந்த முறைகளை வைத்து பார்க்கிற பொழுது படித்த பண்புமிக்க அமைதியாக அறவழியில் ஆர்ப்பாட்டம் செய்த அதே மாணவர்கள் கூட இத்தகைய நிலையை நாம் கடைபிடித்திருக்கக்கூடாது. ஏனென்றால் அரசியல் இல்லாமல் எதுவும் கிடையாது, அரசியல் தலைவர்கள் இல்லாமல் எதுவும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் அரசியல் என்று இருந்தால்தான் எந்த ஒரு போராட்டத்திற்கும் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக அவர்களுக்கு பாதுகாப்பாக அமைவதற்காக தான் இருக்க முடியுமே தவிர அவர்கள் எதிராக இந்த அரசியல் இயக்கங்களோ அரசியல் கட்சிகளோ செயல்பட்டது கிடையாது. அது ஒரு தவறான கருத்து அவரிடத்திலே பரப்பப்பட்டிருக்கு. பிறகு அவர் உணர்ந்திருக்கிறார்கள் அரசியல் என்பது. ஏன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் ஈடுபட்டதால் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள். அன்றைக்கு மாணவர்கள் அரசியல் ஈடுபட்டதுனால இன்றைக்கி அவங்க தலைவராக இருக்காங்க. அதனால் அரசியலே வேண்டாம் என்று யாரும் ஒட்டுமொத்தமாக ஒதுக்க முடியாது.